அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்திൻ്റെ நிறுவனத் தலைவர். இந்த உண்மை சம்பவங்களே தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஃபிஷரிஸ் அதிகாரிகளுக்கும் ஃபிஷரிஸ் அமைச்சர் அவர்களுக்கும் மீனவ சகோதரர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் உண்மை சம்பவங்களை. இந்த சுருக்குமடி பிரச்சனை கொண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் உள்ள மீனவர்களுக்கிடையில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் பாதிக்கப்படுறது ஏராளமான குடும்பங்கள், ஏராளமான மீனவ கிராமங்கள், ஏராளமான மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றன. இதுக்கு ஒரு முடிவு உங்களால் சொல்ல முடியவில்லையா? மதிப்புக்குரிய நாங்கள் மதிக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு முதல் ஹைகோர்ட்டு வரைக்கும் கிளை கோர்ட்டுகள் வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடாதா? இப்படியே இந்த கோஷ்டி மோதல் நடந்து கொண்டிருந்தால் இவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாய் மாறுகிறது. இவர்களுடைய தலைமுறையுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது. இப்படி போகுமானால் இந்த கடலுக்குள் எந்த தொழில் யாருக்கும் செய்ய முடியாது. வனவிலங்குகள் சட்டப்பிரகாரம் அட்டை பிடிக்கக்கூடாது, கடற்குதிரை பிடிக்கக்கூடாது, ஆமை பிடிக்கக்கூடாது போன்றதான சட்டங்களை கொண்டு வந்து அது இருக்கிறது. மறுபக்கம் அதிகாரிகளை சொல்கிறது மட்டும்தான் மீனவர்கள் கேட்க வேண்டும். ஏன்னு கேட்டால் 2010 சின்ன நீலாங்கர ஏடி அன்றைக்கு ஏடியாக இருந்த காந்தராஜன் ஏடி அவர்கள், எஸ்ஐ குப்பன் அவர்கள் அந்த மீனவ கிராமங்களில் பட்ட மக்களை கூட்டி சென்று இந்த சுத்துவலை எப்படி தயார் பண்ண வேண்டும், இந்த சுத்துவலையை எப்படி தொழில் செய்ய வேண்டும், இந்த சுத்துவலை கொண்டு இந்த என்ன பிரயோஜனங்கள் உங்களுக்கு உண்டாகிறது, என்ன வருமானம் வருகிறது என்று கேரளா மாநிலத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் கொண்டு நடந்து அங்கே தங்கியிருந்து அவர்கள் கிளாஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் முடித்து திருப்பி சின்ன நீலாங்கரைக்கு வந்த அந்த வலைகளை கூட்டி சுத்துவலை தொழில் செய்வதற்கு முடிவு செய்தோம். சின்ன நீலாங்கரை அந்த வலையை தயார் பண்ணுறார்கள். அதுக்கு பிறகு பெரிய நீலாங்கரை அந்த வலையை தயார் பண்ணுறார்கள். அவர்கள் தொழில் செய்து இருக்கும் பொழுது சின்ன நீலாங்கரைக்கு இந்த தொழில் செய்வதற்கு லாய்க்கில்லை, எங்களால் முடியவில்லை என்று சொல்லி பெரிய நீலாங்கரைக்கு அந்த சுத்து வலையை விலைக்கு விற்கின்றார்கள். அதுக்கு பிறகு 2015 வரைக்கும் அந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது 2015 அன்றைக்கு ஏடியாக இருந்தவர்கள் அன்றைக்கு அந்த வலையை பறிமுதல் செய்கின்றன. இவர்கள் பிரச்சனை உருவாகிறது. அந்த வலையை 9 வருட காலமாகவே சின்ன நீலாங்கர ஏடி அலுவலகத்தில் வச்சிருக்கின்றன. எத்தனை முறை அந்த கோர்ட்டு ஏறி இறங்கினார்கள், எத்தனை முறை தலைமை அலுவலகத்தில் ஏறி இறங்கினார்கள், எத்தனை முறை ஏடி ஃபிஷரிஸ் டைரக்டர் ஏடி எஸ்ஐ முதல் எத்தனையோ முறை போய் இந்த வலையை கேட்டார்கள். இவர்கள் கொடுக்கவில்லை. அதுக்கு வந்த ഏറ്റവും பெரிய நஷ்டம் என்று சொல்கிறது 13 லட்சம் ரூபாய் அந்த வலையினுடைய மதிப்பு விலை. கடன் எடுத்தும் வட்டிக்கு எடுத்து தயார் பண்ணி அந்த வலை இன்றைக்கு நாசமாய் அந்த அலுவலகத்துக்குள் கிடக்கிறது. இதுக்கு உத்தரவாதி யார்? அரசு இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். ஃபிஷரிஸ் அமைச்சர் அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். என்ன நடக்கிறது தமிழகத்தில்? இந்த சுருக்குமொழி கொண்டு யாருக்கு என்ன தோற்றம்? இப்பொழுது மோகன்குமார் ஆணைத்தமா அடித்து சொல்லுகிறேன், இந்த சுத்து வலையை கொண்டு அல்லைங்கள் சுருக்கு வலையை கொண்டு யாருக்கு எந்த தோஷமும் கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், மத்திய மாநில அரசுகள் லைசன்ஸ் கொடுத்து புறங்கடலில் இந்த நாடுகளில் இருந்து அந்நிய நாடுகளில் இருந்து வந்து சுருக்கு வலை தொழில் செய்கின்றார்கள் ஆழக்கடலில். உங்களுக்கு அவர்கள் தடை செய்ய முடியவில்லையா? இந்த ஏடி எஸ்ஐ ஏடி டைரக்டருக்கு போய் அது தடை செய்ய முடியவில்லையா? இந்த அரசுக்கு நீங்கள் தடை செய்ய முடியவில்லையா? அவங்க தானே பெரிய மீன்கள் பிடிக்கின்றார்கள், கப்பல்கள் ஆழக்கடலில் சுருக்கு வலை தொழில் செய்கின்றார்களே. ஏன் அங்கே போய் நீங்கள் இந்த வலையை பிடித்து கொண்டு வரவில்லை? ஏன் கோஷ்டி மோதல் நடத்துகின்றீர்கள் மீனவர்களுக்கிடையில்? அதாவது ஏதாவது ஒரு மீனவ கிராமத்திலிருந்து புகார் தந்தால் எங்களுக்கு தொழில் செய்ய முடியவில்லை, கரையில் வலையை பாய்ச்சிறார்கள், எங்கள் தொழில் பாதிக்கின்ற போன்னு சொன்னால் உடனே நீங்கள் அங்கே அவங்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றீர்கள். நீங்கள் போய் இந்த வலையை பறிமுதல் செய்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது பிரச்சனையை நான் உருவாக்கிய தடை செய்கிறேன், நான் ஃபைன் போடுறேன், நான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன், மேலிடத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி எல்லாம்
ஏடிஎஸ்ஐ போன்றதான அதிகாரிகள் கரையில் இருந்து மீனவர்களை அச்சுறுத்தி தூண்டல் செய்து பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது என்பது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தரப்பு மீனவர்களுக்காக இந்த அதிகாரிகள் குடிபிடிக்கிறது. ஒரு தரப்பு மீனவர்கள் இந்த பணம் வாங்கி கொண்டு மறுதரப்பு மீனவர்களுக்கு எதிராகவே இவர் செயல்படுகின்றார்கள். நினைச்சு பார்க்க வேண்டும். அத்தனை அரசியல் கட்சிகளும், தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை பதில் சொல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும். மீனவர்களை வாழ வைக்கணுமா வேண்டாமா என்று இந்த சுருக்குமடி கொண்டு ஏன் கேரளத்தில் செய்கின்றார்கள்? உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட வலை ஏது? இந்த தொழில் செய்யக்கூடிய வலை ஏது என்பது உங்களுக்கு தெரியாதா? தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் மீனவர்கள் பாதிக்கும் விதம் இப்போது அதாவது கோவளம் பீச்சில், அதாவது கோவளம் என்ற இடத்தில் இருந்து அந்த சித்து வலையை பிடித்து நீங்கள் இன்றைக்கு நீலங்கரை ஏடிடம் ஒப்படைச்சிருக்கின்றீர்கள். பலமுறை பேசி பார்த்தோம் மோகன்குமார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எந்த ஒரு அடிஸ்தானமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆக அவர் சொல்லக்கூடிய மாற்று கருத்துக்கள் அதுதான் புரியவில்லை. நேற்றைக்கு முந்தாளைக்கு அமைச்சரிடம் பேசணும். அமைச்சர் அவர் பேசி விலையை கொடுக்க உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். சும்மாவல்ல, ஃபைன் போட்டு கொடுக்க சொல்லி. எதுக்கு ஃபைன் போடணும்? எங்கள் மீனவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள்? அவர் என்ன திருடினார்கள்? அவருக்கு ஃபைன் போடுறதுக்கு எத்தனை குடும்பங்கள் வச்சு பிடிக்கக்கூடிய அந்த சித்து வலை 5 நாட்டிக்கு நாங்கள் மீன் பிடிப்போம். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், 5 நாட்டிக்குள்ளே நாங்கள் மீன் பிடிப்போம். யாருக்கு 12 நாட்டிக்கு மேலே உத்தரவு போட்டிருக்க கோர்ட்டு, அது நீங்கள் படித்து பார்க்கலையா? ஸ்டீல் பாடி பெரிய போட்டுகளுக்கு, பெரிய இன்ஜின் வச்சுருக்கவங்களுக்கு 5 நாட்டிக்கு 15 நாட்டிக்கு 12 நாட்டிக்கு மேல் செல்ல வேண்டும். சித்து வலைக்கு செய்யக்கூடிய சின்ன ஃபைபர் வள்ளங்களுக்கு இந்த எந்த இதுவும் கட்டுப்பாடும் வைக்கவில்லை. ஏன் ஒரு ஊர் மட்டும் எல்லா ஊரும் அந்த விலையை வச்சு அந்த சீசனில் தொழில் செய்யுங்க. ஒவ்வொரு மோகனூர் இப்போ சொல்லி முடியும், ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விலையை பயன்படுத்துங்கள். எல்லா ஊர்களும் ஒன்று சேர்ந்து பிரச்சனை வராதில்லவா? 10 வயசு உங்களுக்கு சம்பாதிக்கலாம். உங்கள் பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு யாராவது சொல்கிற அரசியல் கட்சிகள் தூண்டிவிட்டு, அதிகாரிகள் தூண்டிவிட்டு உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். மீனவ சகோதரர்கள், மீனவ கிராமங்கள், மீனவ தலைவர்கள் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இடையில் கோஷ்டி மோதல் உண்டு பண்ணுறது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய உங்கள் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் கிராமம், உங்கள் தேசம் பாதிக்கப்படுகிறது. இன்றைக்குள்ள நிலைமை என்ன? இலங்கை பிரச்சனையை முடிக்கவில்லை. இந்த கடல் கொள்ளையர்கள், அந்த கோடியாக்கரையில் அந்த மீனவர்கள் பிரச்சனை, இது நம்ம மீனவ மக்களுக்காக பாதுகாப்பு போட்டிருக்கும் எல்லைப்படை, அவங்க கொண்டு பிரச்சனை. இங்கே மீனவர்கள் கொண்டு பிரச்சனை, இழுவமடி போட்டுகள் கொண்டு பிரச்சனை. ஒரு இடைக்கு நான் அந்த பிரச்சனையை கடலூர் முடித்து வைத்தவன். போராட்டத்தை போட்டு 40 mm வலை வைக்க வேண்டும், 12 நாட்டுக்கு மேலே செல்ல வேண்டும். உத்தரவிட அரசு அல்ல, அதிகாரிகள். ஏடி, அந்த ஏடி ஜேடி அந்த ரிப்போர்ட்டு கலெக்டர் கொடுக்குறோம். கலெக்டர் அந்த அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் வெளியே விடுகிறோம். இதற்காக நடக்கிறது. இது கடற்கரையில் நடக்கிற என்னது தேவையில்லாத இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வைக்கொண்டிருக்கிறது. ஆர்ப்பார் கட்டுறது, மக்களுக்கு துரோகமாக ரீதியில் கிராமங்களை அழிக்கிறது, இதெல்லாம் வேலைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ கிராமங்களும் இதுக்கெல்லாம் நீங்கள் போராட முடியாது. அதுக்கெல்லாம் போய் நீங்கள் குரல் கொடுக்க முடியாது. பாவப்பட்ட மீனவன் 10 மீன் பிடிக்கிறதுக்கு, ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு தொழில் செய்தால் அவனை தடை செய்தால் நீங்கள் தமிழ் இந்த போட்டி இருக்குதா? இது என்ன நியாயம்னு கேட்குறோம். கோவலங்காரன் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இது எந்த கிராமமானாலும் சரி, தமிழகத்தில் எந்த கிராமமாக மீனவ கிராமங்களாலும் சரி, மாவட்டமானாலும் சரி, புரிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த தொழிலுக்கு உலக நாடுகள் அல்லது மத்திய அரசு அல்லது சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹைகோர்ட்டுகளை உத்தரவு போட்டிருக்கின்றோ அதன்படி தொழில் செய்வோம். 12 நாட்டுக்கு மேல் செல்ல வேண்டும். பெரிய போட்டுகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறேன். சின்ன ஃபைபர் வள்ளங்களுக்கு போக முடியாது. 12 நாட்டுக்கு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர்? ஏறக்குறை 20 கிலோமீட்டர். எத்தனை மணி நேரம் ஓடணும்? 2 மணி நேரம் ஓடணும். இதெல்லாம் அதிகாரிகள் தெரியும். அப்போது இவர்கள் மனுப்பூர்வமாக தொழில்களை நாசமாக்கிறதுக்கு, இவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை முடக்கிறதுக்கு வேண்டி கச்சை கட்டி இறங்கி இருக்கின்றார்கள் இந்த அதிகாரிகள். வன்மையாக கண்டிக்கிறோம். ஏடியை நீலகர ஏடியை வன்மையாக கண்டிக்கிறோம். நான் மோகன்குமார். அதாவது இப்போ பிரச்சனை ஓடுறது எல்லாம் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை காஷ்மீர் வரைக்கும் மீனவர்கள் கடையில் சீர்குலைக்கும் வகையில், மீனவர்கள் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் இந்த அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள். நிறுத்தி கொள்ள வேண்டும். அவங்க தொழில் செய்யட்டும். 5 நாட்டுக்கு மேல் 5 நாட்டுக்கு மேல் இருந்து அவங்க தொழில்களை செய்யட்டும். ஒருவருக்கு ஒற்றுமையாக இருக்கட்டும். மாறி மாறி அந்த வலைகளை கூட்டி தொழில் செய்யட்டும். எத்தனை கண்ணி வேலை வச்சுருக்கு நீங்கள் படித்து பார்க்கின்றையா? 15 mm கண்ணி கொண்ட வலை, அதில் நெத்தல் தான் விடும். நெத்தல் என்ன வளர்ச்சி அடையும்? அந்த நெத்தல் கூட பிடிக்க தடை செய்திருக்கின்றார்கள். அந்த நெத்தல் வளர்ச்சி என்ன? ஒரு மத்தியோட வளர்ச்சி என்ன? ஒரு கணங்கத்திர வளர்ச்சி என்ன? ஒரு கெளுத்தியோட வளர்ச்சி என்ன? இதெல்லாம் ஃபிஷர்ஸ் அதிகாரிகள் தெரிந்து வேண்டாமா? இதெல்லாம் பிடிக்கக்கூடாது. அப்போ யார் பிடிக்கிற இந்த மீன்? எங்கே போய் இந்த சேருந்த மீன்? புறங்கடலில் வரக்கூடிய மீன்கள். அது வருஷம் ஒரு முறைக்கு அந்த தண்ணி அந்த மீன் வெளியே வருது. பெரிய மீனை வரது வந்து சேருது. உங்களுக்கு பெரிய மீன் பிடிக்கிறது தான் கப்பல்கள். நான் அங்கே போய் இந்த கோவலங்காரும் நீலாங்கரக்காரெல்லாம் போய் சரி அந்த கப்பல் பிடிச்சிட்டு வாங்க.